ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஷுகரஜி சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து நான் பயங்கரமாக வந்துட்டு இருந்துச்சுங்க. சரி, ஓகே, ஃப்ரீயான டயத்தில் வந்து அந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்த படம் தான் இந்தியன் 2. இந்த படத்தில் வந்து எல்லாத்துக்குமே தெரியும், நம்ம கமலஹாசன் சார் வந்து நடிச்சிருக்காங்க. சித்தார்த் அவர்கள் தன் வந்தனா, ராகுல் பிரீத் சிங், பிரியா பவானி சங்கர், பாபி சிங், விவேக் சாரோட கடைசி படம், நம்ம மனோபலா சார், நெடுமுடி சார். ஸோ இந்த மாதிரி வந்து பெரிய பட்டாளங்களை வந்து நடிச்சிருக்க ஒரு படத்தை வந்து சங்கர் சார் வந்து இயக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் எடுத்த 11 படமுமே வந்து நமக்கு பேர் சொல்கிறமான ஒரு படமாக தான் அமைஞ்சிருச்சு. அவரை வந்து ரொம்ப டாமினேட் பண்ணுற படம் எதுவுமே கிடையாதுன்னே சொல்லலாம். லைட்டாக வந்து அடி வாங்கினாலுமே பட் அந்த ப்ரோமோ வந்தோன்னா ஒரு பாசிட்டிவ் வென்ச்சரில் தான் போச்சு. 2.0 சொல்லவே தேவையில்ல. அந்தளவுக்கு வந்தோன்னா பெரிய ஒரு பாசிட்டிவாக தான் போச்சு. பட் வந்து ரிவ்யூஸ் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவாக வந்தாலுமே அவரோட மேக்கிங்காண்டி வந்தோன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவாகவே இருந்துச்சுங்க. ஸோ இந்த படம் வந்தேன்னா பயங்கரமான ஒரு நெகட்டிவ் ரிவ்யூஸ் வந்து படம் ஆரம்பிச்சதுலேருந்தே வந்துட்டுருக்கு. நிறையா இந்த படத்துக்கு வந்து தடங்களே ஏற்பட்டுச்சு. நிறையா பேர் வந்து இறந்தும் போனாங்க. பட் இருந்தாலும் கவலைப்படாமல் இந்த படத்தை எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காண்டி படத்தோட டீம் எல்லாமே ஒரு விடாமுயற்சியாக வந்து என்ன பண்ணி இந்த படம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தில் வந்து ஏற்கனவே அந்த படத்தோட ப்ரெஸ் பாயிண்ட் அப்போது நம்ம கமலஹாசன் சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்தியன் 3க்காண்டி நான் வெயிட்டிங், இந்தியன் 2வோட இந்தியன் 3 அப்படின்னு சொல்லிட்டு அதிலே தெரிஞ்சுக்கிட்டோம். படத்தோட கதை, படத்தோட சீக்வல்ஸ், படத்தோட என்ன கரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துன்னா இந்தியன் 3ல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்தியன் 2 என்னாச்சு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் மார்க் இருக்குது. ஸோ வாங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இந்தியன் 2 இந்த படத்தோட கதையை பார்த்தீங்க அப்படின்னா, லஞ்சம், ஊழல் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். ஸோ இதை வந்து கவனிக்காமல் வந்தேன்னா தைவான்னா சம்திங் ஏதோ ஒரு நாட்டில் வந்து நம்ம சேனாதிபதியாகிய இந்தியன் தாத்தா இருக்கார். ஸோ அந்த தாத்தாவை வந்து சித்தார்த் அவர்கள் வந்துன்னா கூப்பிட்டு வராரு. பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. ஸோ அவர் வந்துன்னா இந்தியன் தாத்தா வந்தால் தான் இந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துன்னா ஆசைப்பட்டு அவரை கூப்பிட்டு வராரு. அவர் வந்து என்னன்னா, இவர் நினச்ச ஒரு பார்ட் ஆஃப் டீம்ஸ் இருப்பாங்களா, அவங்களெலாம் விட்டுட்டு மற்ற ஆளை வந்து போய் கொன்னுட்ருக்காரு. ஸோ கொன்று வந்தோன்னா அது என்ன எதுக்கு, அது என்ன சொல்கிறது, கொன்று அது கடைசியில் வந்து என்ன ஆகுது, கடைசியில் அந்த இந்தியன் தாத்தாவோட வேலை என்ன, அவர் எதுக்காக வந்து இப்படி மாறினார் அப்படிங்கிற ஒரு கதையை தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த படம் வந்தேன்னா முழுக்க முழுக்க டாக்குமெண்ட்ரி வெப் சீரிஸாக இருக்கக்கூடிய ஒரு படம் தான். பிகாஸ் என்ன அப்படின்னா, ஒரு ஒரு கதைக்குள்ள ஒரு கதை, ஒரு ஒரு செயலுக்கு ஒரு கதை. கமலஹாசன் சார் வந்து சூப்பராக நடிச்சிருக்காரு, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. அவரோட ஒரு மாதிரி காமெடியான ஒரு ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்குது. அந்த சேனாதிபதியான ஒரு அந்த ஃபைட் சீன்ஸில் வரக்கூடிய ஜோக்கிங்காக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குது. பட் வந்து நான் எல்லாத்துக்குமே ஒரு விளக்கங்கள் கொடுத்து இது பண்ணுறதுக்கு நம்ம ஒன்றும் பப்பா கிடையாதுல்ல. ஸோ அந்த அளவுக்கு வந்தேன்னா ஆடியன்ஸ் வந்து மெச்சூரிட்டி வந்து வந்துருச்சு எல்லாத்துக்குமே. ஸோ ஸ்பூன் ஃபீடிங் வந்து ரொம்ப இருந்த மாதிரி எனக்கு ஒரு தோணலாக இருந்துச்சு. இந்தியனில் வந்து என்னன்னா வருவார், கொள்வார், அதுக்குள்ளே வந்தோன்னா ஒரு சில கதைகள் இருக்கும். ஸோ அதை வந்து நேர்த்தியாக கொண்டு போய் இந்தியன் தாங்க அப்படிங்கிற அளவுக்கு வந்து இந்தியன் 2 வந்து பயங்கரமாக சொதப்பிருச்சு. மைனஸ் பாயிண்ட்டு டயலாக்ஸாக இருக்கும். வல்ல 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 வல்லன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுதான் வந்துன்னா இந்தியன் தாத்தா அங்கே கொல்றதோட நம்ம வந்து ஸ்க்ரீனில் பார்க்குறது நம்ம செத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். ஸோ இதுதான் பெரிய ட்ராபேக்காக இருக்குது. சுஜாதா சார் இல்லாமல் வந்து சங்கர் சாரால் இயக்க முடியாதா? கண்டிப்பாக முடியுங்க. அவருக்கான ஸ்பேஸும் அவருக்கான டைமும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து முடியும்னே சொல்லலாம். நிறைய பேர் சொல்கிறாங்க, சுஜாதா சார் இல்லாதனால சங்கர் சாருக்கு வந்து எந்திரிக்க முடியாதுன்னு. அது மேக்ஸிமம் வந்தேன்னா இருக்கலாம். பட் வந்துன்னா சங்கர் சாருக்கு சீக்கிரமாக அமைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்குன்னு சொல்லலாங்க. நெக்ஸ்ட்டு பிஜிஎம் பொறுத்த வரைக்கும் அனிருத் சார் வந்துன்னா பயங்கரமான வந்தேன்னா ஒரு மியூசிக் வந்தேன்னா சென்சேஷனான ஒரு மியூசிக் வந்தேன்னா பண்ணிகிட்ருக்காங்க, நான் இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இந்த மாதிரி ஃபிலிமுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஸ்டாண்டர்ட் இல்லைன்னு சொல்லலாம் அனிருத் சார். நான் சொல்கிறதுன்னா ரஹ்மான் சார் மாதிரி, ரஹ்மான் சார், இளையராஜா சார், ஸோ இந்த மாதிரி வந்தேன்னா ஆட்கள் வந்து போட்டிருந்தா அப்படின்னா இன்னும் நேர்த்தியாக வந்து பிஜிஎம்ஸாக அந்த சீன்ஸ் வந்து எலிவேஷன்ஸ் நமக்கு வந்து நிறைய கரெக்டாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதை நான் சொல்கிறேன். கேமரா பக்கா, தென் எடிட்டிங் அதுவும் பக்கா. ஸோ பட் வந்து நான் எங்கே லேக் ஆச்சு, எங்கே மிஸ்டேக் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் இந்தியன் 2 டீமுக்கே வந்து இன்னும் குழப்பமாக இருக்கும். லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க பாவம், அவங்க காசு போட்டு எடுத்து ஸோ மச் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் வந்து சீக்வல்ஸில் வந்து சந்திச்சிட்ருக்காங்க. சீக்கிரமாகவே அதுலேருந்து வெளியே வரணும் அவங்க. தென் என்ன சொல்கிறது, இந்தியன் டீமோட மொத்த கான்சன்ட்ரேஷன், அது மொத்த பிலீவ் என்னென்னா தே பிலீவ் இன் இந்தியன் 3 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வீரசேகர் சம்திங் ஏதோ
அவரோட டைட்டில் நினைக்கிறேன். ஸோ அந்த கிளிம்ஸ் தான் அவங்கள வந்து என்ன நெக்ஸ்ட்டு காப்பாற்ற போகுது. ரன்னிங் டைம் வேறு 20 மினிட்ஸ் வந்து ட்ரிம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்ட்டு பார்ப்போம். பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியும்ல, நெகட்டிவ் ரிவ்யூஸ் இவ்வளோ வருது. ஒன் டைம்னாச்சும் வாட்சபிள் இருந்தால் தானே கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் பார்த்திபன் சாரோட டீம்ஸ் தான் பார்க்க போகிறேன். அதை பார்த்துட்டு வந்து உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சங்கர் சாரோ திருப்பி வந்து நல்ல ஒரு கம்பேக் கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் முடிச்சுக்கிறேன்.